தாடகையின் கொடூரச் செயலை விளக்கி அவளை பெண் என்று கருதுவது இகழ்ச்சி என்கிறார் விசுவாமித்திரர். வணக்கம் நண்பர்களே. ராமாயண கதையிலே தாடகை வதைப்படலம் அப்படிங்கிற அற்புதமான ஒரு பகுதியை பார்த்துக்கிட்டே இருக்கோம். முன்னாடி அந்த விசுவாமித்திர முனிவர், இந்த தாடகைங்கிற அரக்கி யமனை விட கொடூரமானவள், இவள் மனம் அறிந்தவுடனே உயிர்களை தின்னக்கூடியவள், இப்படி ஒரு யமன் உலகத்துல இருக்கானா அப்படின்னு கேட்டு அந்த ராமனுடைய மனசுல ஒரு தெளிவை உருவாக்க பார்த்தார். ஏன்னா ராமனுக்கு ஒரு சந்தேகம், பெண்ணை கொல்லலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம். ஆனா இந்த அரக்கியோ அதற்கும் மேலான கொடியவள்னு புரிய வைக்கிறார் முனிவர். சரி, அந்த தயக்கம் ராமனுக்கு இன்னும் முழுசா விலகலை. அப்போ விஸ்வாமித்திரர் இன்னும் ஆழமா பேசுறார். இந்த தாடகையோட கொடுமையை வெளிச்சம் போட்டு காட்டுறார். கேளுங்க அந்த காட்சியை. மன்னும் பல் உயிர் வாரி தன் வாய் பெய்து தின்னும் புன்மையின் தீமை ஏதோ ஐய பின்னும் தாழ்குழல் பேதைமை பெண் இவள் என்னும் தன்மை எளிமையின் பாலதே. விசுவாமித்திரர் ராமனை பார்த்து தன் உள்ளத்தில் கொதிக்கும் நியாயத்தை அடுக்கிப் பேசுகிறார். முதல்ல மண்ணும் பல் உயிர் வாரி, உலகத்துல பல கோடி உயிர்கள், காலங்காலமா நிலைச்சிருக்கிற எத்தனையோ ஜீவராசிகள், இவள் என்ன பண்றா தெரியுமா? அதையெல்லாம் அள்ளி குவிச்சுக்கிறா. வெறும் ஒரு உயிர் இல்லை, 2 உயிர் இல்லை, அத்தனை உயிர்களையும் வாரி குவிக்கிறாளாம். இதை கேட்கும் போதே நமக்கு ஒரு நடுக்கம் வருதில்ல? எப்படி ஒரு அரக்கி இப்படி செய்வா? அப்புறம் தன் வாய் பெய்து தின்னும் அள்ளினதோடு விட்டாளா? இல்ல, தன் வாயில போட்டு அப்படியே தின்றாளாம். இது ஒரு அரக்க குணத்தின் உச்சகட்டம். சாதாரணமா ஒருத்தரை சாகடிக்குது வேற, ஆனா இப்படி வாயில போட்டு தின்னுறதுங்கிறது ஒரு மிக கொடூரமான அருவருப்பான செயல். இப்படி செய்கிறாளே, புன்மையின் தீமை ஏதோ. ராமனை பார்த்து, ஐயா தலைவா, இப்படிப்பட்ட புள்ளித்தனமான கீழ்த்தரமான கொடுமையான ஒரு செயலை விட வேறு என்ன பெரிய பாவம் இருக்கு, வேறு என்ன பெரிய தீமை இருக்கு அப்படின்னு கேட்கிறார் முனிவர். இந்த வரிகள்ல விசுவாமித்திரருடைய கோபமும் நியாயமும் உலகத்தின் மேல் அவர் கொண்ட கருணையும் அப்பட்டமா தெரியுது. இதுல ராமன் பெண்ணு பார்க்கிற தயக்கம் தேவையில்லைன்னு மறைமுகமா சொல்றாரு. அப்போ அடுத்த வரியை கவனிக்கணும். அதுதான் இந்த இடத்தோட கம்பீரமான அழகு. பின்னும் தாழ்குழல் பேதைமை பெண் இவள். ராமன் மனசுல அவள் ஒரு பெண், பின்னி கிடக்கிற கூந்தலோட இருக்கிறவள், அதுவும் பெண் தன்மைக்கே உரிய ஒரு பேதைமை கொண்டவள் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. பெண்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் அச்சமும் மென்மையும் அறியாமையும் இருக்குன்னு சொல்வாங்களே, அந்த பேதைமையை இங்க கம்பர் அழகாக கொண்டு வந்திருக்காரு. ராமன் அவளை ஒரு பெண்ணுனா பார்க்கிறார். ஆனா விசுவாமித்திரர் என்ன சொல்றார் தெரியுமா? என்னும் தன்மை எளிமையின் பாலதே. இப்படிப்பட்ட கொடூரம் பண்றவளை நீங்க வெறும் பின்னிய கூந்தலை உடைய பெண்ணுன்னு நினைக்கிறீங்களே, அது ஒரு இழிவான செயல். அது உங்களுடைய எளிமை, உங்க அறியாமை, அது இகழ்ச்சிக்கு உரியதுன்னு சொல்றாரு. அதாவது இவள் உருவத்துல பெண்ணா இருந்தாலும் செயல்பாடுல பெண் இல்லை. இவளை பெண்ணுன்னு நினைக்கிறது தர்மத்தை விட்டு விலகி நிக்கிற மாதிரி. கம்பருடைய சொல்லாட்சி இங்க எத்தனை ஆழமான பொருளை கொடுக்குது பாருங்க. ஒரு அசுர குணம் கொண்டவளை வெறும் பெண்ணு பார்க்கறது எவ்வளவு தவறுங்கிறத முனிவர் உணர்த்துகிறார். ஆக விசுவாமித்திரர் ராமனின் தயக்கத்தை போக்க தாடகையின் கொடூரச் செயல்களை சுட்டிக்காட்டி அவளை பெண் என்று கருதுவது தர்மத்துக்கு விரோதமானது என்று அழுத்தமாக புரிய வைக்கிறார். இந்த அறக்கோபம்தான் அடுத்த பாடலில் ஒரு கட்டளையாக மாறப்போகிறது.